பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் 2 நாளாகவும் 17 10 பார்க்கலாம். உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு கீழ்ப்படித்து கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று உனக்கு அறிவிக்கிறார். இந்த நாள் என்ன சொல்லப்பட்டிருக்குது வசனம்? கத்தர் உன் சத்துருக்கள் எல்லாம் கீழ்ப்படுத்தி உன் சத்துருக்கள் எல்லாம் கீழ்ப்படுத்தி கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று உனக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? தாவீதுக்கு சொல்றாரு. தாவீதோட மகன் சாலமோனுக்கு சொல்றாரு. இது 2 வார்த்தையும் கர்த்தர் சாலமோனு தான் கர்த்தர் இந்த சாலமோனுக்கு தான் இந்த வசனம். ஏன்னா தாவீதோட மகன் சாலமோன் 2 பேர்த்துக்குமே அது இணைந்தது. அதனால இங்க சொல்லப்பட்டிருக்குது, உன் சத்துருக்களை கீழ்ப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று அதை நான் உனக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் தாவீதுக்கு ஒரு நல்ல தாவீதோட மகன் சாலமோனுக்கு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுத்தார், ஒரு ஆஸ்தியை கொடுத்தார், நல்ல ஒரு மகிமையை தந்தார். தாவீதுக்கும் நல்ல ஒரு கிருபைகளை செய்தார். அவங்க சத்துருக்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாலும் முறியடித்தார்களாம். இந்த நாட்கள் நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட குடும்பத்தில், நம்மளுடைய தனிப்பட்ட நிலைமையில் காலேஜுக்கு போகலாம், படிக்கலாம், வேலை செய்யலாம், இல்லை குடும்பத்தோடு இருக்கிற சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், ஆண்டி அம்மாவாக இருக்கலாம், சிஸ்டர் பிரதராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் சத்துருக்களை கீழ்ப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். அப்படின்னா நம்மளுக்கு வீடு மட்டும் இல்லை, வீடுனா வாழ்க்கை துணையும் தருவார், குழந்தை இல்லைனா குழந்தை பாக்கியத்தை தருவார், நம்மளுக்கு வேலைன்னா வேலை தருவார், நம்ம குடும்பத்தை சபையிலனா சபை தருவார், சபையில் ஆத்துமாக்களால ஆத்துமாக்களை தருவார். இந்த நாள் எல்லாத்துக்கும் குறித்த இந்த வார்த்தைகள். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு வருகிற எல்லா வியாதி வருகிற சத்துருவை நீங்கள் போடுங்க, எங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே உங்களுக்கு நான் ஒரு வீட்டை தருவேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, சீக்கிரத்தில் இந்த புதிய வருஷத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ இடத்துல நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு செய்வாராம், கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாராம். இந்த நாள் சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, வாலி சகோதரர்களே, உங்களோட தேவைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்துடுங்க. அதனால தான் சொல்லப்படும் உங்கள் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை தருவார் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தருவார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார், கர்த்தருக்கு செய்வார் என்று நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் இடத்துல வாருங்க, ஆண்டவர் சபைக்கு வாங்க, ஆண்டோட பிள்ளைகளாக மாறுங்க. பிள்ளைகள் சபைக்கு வரணும்னா எங்கே வரணும்? உங்கள் அக்குமுக இருக்கிற சபைக்கு போங்க. அப்படி உங்களுக்கு சபை அங்கே இல்லைன்னா எங்களோட சபைக்கு வாங்க. பீத்தம்புராவில் இருக்கும், பீத்தம்புராக்கு அந்த சிவா மார்க்கெட்டுக்கா இங்கே டெல்லிக்குள்ளே இருக்கிறவங்க சகோதர சகோதரிகளாக இருந்தால் பீத்தம்புரா சிவா மார்க்கெட்டுங்க உள்ளார எங்களோட சபை இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் விசுவாசி இல்லாதவர்களாக இருந்தால் நீங்கள் விசுவாசத்துக்குள்ளே வளரணும், இல்லை எங்களுக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரலாம். கர்த்தர் உங்களுக்கு எப்பயுமே எங்கள் வரவேற்பு உங்களிடத்துல இருக்குது. கர்த்தருக்கு நீங்கள் முதலாவது உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சிந்தனைகளை, உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அப்படி இல்லைனா இதிலே நீங்கள் ட்ரெயிலையும் கூட நாங்கள் வசனப்படுறோம், அதை படித்து அதை ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணித்து உங்களோட இருதயத்தை, உங்களோட மைண்டை, உங்களுடைய சிந்தனையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். காட் பிளஸ் எவ்ரிவன். பிரைஸ் தி லார்ட். ஜெய் மசீகி.